So students, in this class we are going to see the next topic from Unit 4. Unit 4 and 5 is Unit 4 and 5 very important topics. Both were very important topics. This is documentation. This is all about works cited. Works cited is always placed the last page in your research paper or thesis or whatever may be. So I request you to watch all the video lectures very carefully. Some students from two boys and some girl students also didn't watch the video. They didn't watch the lecture, but just like that they gave their attendance. Sometimes your attendance will be lack because of this unwanted things you are doing. ஸோ வீடியோ பார்க்காம சும்மா அட்டனன்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா அங்கே அப்புறம் லாஸ்ட்டில் போகும்போது உங்களுக்கு வந்து அட்டனன்ஸ் வந்து கால்குலேட் ஆகாமல் பிரேக் ஆச்சுன்னா என்கிட்ட கேட்கக்கூடாது. பிகாஸ் 2 பாய்ஸும் அப்புறம் ஒரு சில கேர்ள்ஸ் இருக்காங்க, மென்ஷன் பண்ணி நேம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் வந்து வீடியோ லெக்சர்ஸ் பார்க்குறதே கிடையாது. உங்களுக்கு வந்து ஃபுல் அட்டனன்ஸ் கண்டிப்பாக என்னால் தர முடியாது. ஸோ அதுக்காக ஒரு நாள் ஹாஃப் அட்டனன்ஸ் தருவாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக என்னால் அட்டனன்ஸ் தர முடியாது. ஸோ பி கேர்ஃபுல். ஸோ அவங்க இந்த வீடியோ லெக்சரையும் கேட்கல, நான் இப்படி பேசுகிறதையும் கேட்கல அப்படின்னா ஜஸ்ட் தேர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேட்டு பாருங்கள் நீங்கள் வீடியோ லெக்சர் பார்க்குறீங்களா இல்லையா அப்படின்னு. ஏன்னா கண்டிப்பாக அட்டனன்ஸ் லேக் ஆனால் ஐ வில் ஹேவ் அ மைண்ட். ஓகே, ஸோ now we are going to see the topic works cited. Works cited is very important, very important, also very it was like formula making. So கரெக்டாக ஒர்க் சைட்டட் பண்ணால் தான் ஒரு ரிசர்ச் பேப்பர் ஃபுல்ஃபில் ஆக முடியும். ஓகேவா? ஸோ ஒர்க் சைட்டட் as I already told, there are two kinds of sources. First one is primary source and the second one is secondary source. Primary source means that the original text which you are taking for your research, but the secondary source is the reference source which helps you to do research on primary source. Primary sourceல வச்சு ரிசர்ச் பண்ண ஹெல்ப் பண்ணுற எல்லாமே செகண்டரி சோர்ஸ். ஸோ ஒர்க் சைட்டட் நம்ம வந்து எந்தெந்த புக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன புக்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத we have to mention. ஆல்ரெடி இந்த கோர் எலிமெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் கிளியராக எடுத்திருப்பேன். அது எதுக்காகனா அந்த கோர் எலிமெண்ட்ஸ் தான் இனிமேல் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துட்டு இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் கிளியர் வித் த கோர் எலிமெண்ட்ஸ், if you are not clear with core element, just watch my video lecture. Otherwise இனிப்புள்ள 2 யூனிட்டும் உங்களால் படிக்க முடியாது. ஸோ கோர் எலிமெண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் சைட்டட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ரிசர்ச் பேப்பர் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் பேஜ், கவர் பேஜ், அக்னாலேஜ்மெண்ட் அந்த மாதிரி திங்ஸ் இருக்கும். தென் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற அப்ஸ்ட்ராக்ட் இருக்கும். தென் இன்ட்ரொடக்ஷன், தென் chapter 1, chapter 2, chapter 3, then conclusion. Can you understand? So 5 chapters அதில் இருக்கும். ஃபைனல் என்ன இருப்போம்னா ஒர்க் சைட்டட் இருக்கும். ஸோ ஒர்க் சைட்டட் நம்மளாக தான் ப்ரிப்பேர் பண்ணணும். நம்ம ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்க புக்கை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒர்க் சைட்டட் we have to prepare. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒர்க் சைட்டட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய ப்ரைமரி சோர்ஸ், செகண்டரி சோர்ஸ் எல்லாமே எடுத்துக்கோங்க. ப்ரைமரி சோர்ஸ் எது, செகண்டரி சோர்ஸ் எதுன்னு டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரைமரி சோர்ஸை தனியாக வச்சுட்டு ப்ரைமரி சோர்ஸை ஃபர்ஸ்ட் எழுதணும். அதுக்கப்புறமா செகண்டரி சோர்ஸ்ன்னு போட்டுட்டு அதுக்கு அந்த ப்ரைமரி சோர்ஸை ரிசர்ச் பண்ண ஹெல்ப் பண்ண மற்ற புக்ஸ் எல்லாமே, மற்ற மெட்டீரியல்ஸ் வாட் எவர் மேபி, நாட் ஓன்லி புக்ஸ், இட் மே பி வீடியோ லெக்சர், இட் மே பி டிவி ஷோ, வாட் எவர் மே பி. Please select the secondary source for doing research in the primary source. Can you understand? So இதில் நம்ம என்னென்ன முக்கியமாக நோட் பண்ணணும்னா, நம்ம ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்த கோர் எலிமெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்கள் கோர் எலிமெண்ட்ஸ்.
author, take left the source full stop, take left the container comma, other contributors comma, version comma, number comma, publisher comma, publication date comma, location full stop. ஸோ இதுதான் கோர் எலிமெண்ட்ஸ். இந்த கோர் எலிமெண்ட்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒர்க் சைட்டர் வந்து செட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரைமரி சோர்ஸை நம்ம வந்து ப்ரைமரி சோர்ஸ் செகண்டரி சோர்ஸை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நேம் ஆஃப் த ஆத்தர்ஸ். ஸோ இட் மே பி 1 author or 2 author or more than 3 author. ஓகேவா, 3 author இருக்கிறத நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நேம்ஸ் ஆஃப் த ஆத்தர்ஸ். The author's name should be presented last name first and the works cited list and be copied from the authority location of your resource. நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த சோர்ஸில் ப்ரைமரி சோர்ஸ் செகண்டரி சோர்ஸ் வாட் எவர் மே பி ஃப்ரம் திஸ் சோர்ஸ் ஒன்லி யூ பிக் த ஆத்தர். ஜஸ்ட் லைக் இது எனக்கு தெரியும், இந்த டிக்ஷனரி எழுதுனது இந்த ஆத்தர் தான் எனக்கு தெரியும், ஆனால் இங்கே என்னோட புக்கில் வந்து மென்ஷன் பண்ணல, அதுக்காக நான் வந்து எடுப்பேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. If you are mentioning author name which from secondary source or primary source அப்படின்னா கண்டிப்பாக அந்த சோர்ஸஸில் அந்த ஆத்தர் நேம் அப்படியே இருக்கணும். ஓகே, சாலிடான ஆத்தர் நேம் எடுக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆத்தர் நேம் செலக்ட் பண்ணும்போது. ஸோ ஆத்தர் நேம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ ஆத்தர் நேம் இருக்க மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கை நீங்கள் செலக்ட் பண்ணணும் which decides your dignity. Can you understand? If you're picking an unauthored book or an anonymous book and just give it to your guide and ask me இதில் வந்து என்ன ஆத்தர் நேமே இல்லை, நான் இதை எப்படி ஒர்க் சைட்டில் போடுறது அப்படின்னு கேட்காதீங்க. ஸோ மெயின்டைன் யுவர் டிக்னிட்டி லெவல். நேம் இருக்கிற ஒரு ஆத்தர் நேம் இருக்கிற ஒரு புக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கொஞ்சம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். வேரியண்ட் ஃபார்ம்ஸ். The name of the author may be spelled in various ways in works you consult. ஸோ சில ஆத்தரோட நேம் வந்து ஒவ்வொரு மாதிரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வேர்ஜில்னு கொடுத்துருக்காங்க. வேர்ஜிலுக்கு ஐயும் போடுவாங்க, பிஇயும் போடுறாங்க. Names from the language do not use the Latin alphabets like Chinese or Russian may vary because of the systems of romanization used. Zhuangzi, Dostoevsky இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது அதில் சைனீஸ் நேம் யூஸ் பண்ணாமல் இதோட இங்கிலீஷ் ஃபார்மேட் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து தமிழ் புக் எடுத்திருக்கேன், திருக்குறள் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இட் வாஸ் ரிட்டன் பை திருவள்ளுவர். ஸோ நான் வந்து அந்த திருவள்ளுவருங்கிற பேரை திருவாயில்லுவர் இப்படி தான் போடுவேன் அப்படின்னு நீங்கள் இடம் பிடிக்க முடியாது. ஸோ as a English literature scholars, research scholars, you have to put the name from other languages. Also, you need to mention as it in English. Can you understand? எனக்கு திருவள்ளுவர் போட்டால் அந்த வள்ளுவர் லூ இதெல்லாம் இங்கிலீஷில் வந்து ப்ராப்பர் ஆல்ஃபபெட் கிடையாது, நான் வந்து தமிழில் தான் போடுவேன் அப்படின்னு நீங்கள் வந்து அடம் பிடிக்க முடியாது. You have to mention it truncation. Can you understand? If an author's name varies, choose the variant preferred by your dictionary or another authority and list all the works by the author under the variant in your works cited list. ஸோ உங்களுடைய ஆத்தர் நேம் வந்து வேரி ஆகிட்டே இருக்குது, ஒரு இடத்துல ஒன்று இன்னொரு இடத்துல ஒன்று அப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் பெட்டர் வந்து டிக்ஷனரி மீன்ஸ் ஆத்தர்ஸ் நேம். இப்போ பிரிட்டிஷ் லிட்ரேச்சர் டிக்ஷனரி எல்லாம் இருக்கும்ல, அதில் வர ஆத்தர்ஸ் அந்த ஆத்தரை தேடி அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டை வந்து இங்கே போடணும். ஸோ நீங்கள் என்ன ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ரிசர்ச் ஒர்க்கில் பண்ணினாலும் கண்டிப்பாக அதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும். தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் திங். நான் வந்து இப்போ வந்து ஒரு திருவள்ளுவரை வந்து நான் THIRU அந்த மாதிரி போட்டிருக்கேன், வள்ளுவருக்கு VA போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா இட் நீட்ஸ் எவிடன்ஸ். கண்டிப்பாக அதுக்கு ஒரு எவிடன்ஸ் வேணும். சும்மா எவிடன்ஸ் இல்லாமல் நான் வந்து என்னோட ஓன் ஐடியாவில் போட்டேன் அப்படின்னு நீங்கள் வந்து பேச முடியாது ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும். Can you understand? So a pseudonym of that takes the traditional form of the first or last name should be given in the last name first and the works cited list like the author's real name. So if you are picking a pseudonym or pen name, ஒருத்தங்க ரைட்டிங்காக யூஸ் பண்ணுற அந்த பென் நேமை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஆத்தரை போடுவோம்ல. இப்போ வந்து வில்லியம் ஷேக்ஸ்பியர்னு இருந்துச்சுன்னா ஷேக்ஸ்பியர் கமா வில்லியம் அந்த மாதிரி போடுறோம்ல. ஸோ சூடோ நேம்ஸ் ஆல்சோ யூ புட் லைக் தேர்.
ஜார்ஜ் எலியட்டோட சூடோநேம் எரிக் ஆர்த்தர் பிளேயர். எரிக் ஆர்த்தர் பிளேயர் போடும்போதும் என்னது பிளேயர் எரிக் ஆர்த்தர் இந்த மாதிரி போடுறது. ஸோ மார்க் ட்வைனோடது சாமுவல் கிளெமென்ஸ். சாமுவல் கிளெமென்ஸ் போடுவோம் கிளெமென்ஸ் சாம். இந்த மாதிரி பென் நேம்ஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆத்தரோட ரியல் நேம் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பென் நேமுக்காக எந்த ஒரு டிஃப்ரென்சியேஷனும் கிடையாது. If you know the real name of the author listed under the pseudonym, you may add it in parenthesis. ஸோ உங்களுக்கு ரியல் நேமும் தெரியும் பென் நேமும் தெரியும் அப்படின்னா இதை வந்து ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளார யூ ஹேவ் டு மென்ஷன். ஸோ இப்போ வந்து எரிக் ஆர்த்தர் பிளேயர் ஜார்ஜ் எலியட் அப்படி தான் உங்களுக்கு அங்கே போட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு நீங்கள் போடக்கூடாது. அங்கே புக்கில் இருந்துச்சு அப்படின்னா ப்ராக்கெட்டுக்குள்ளே ஜார்ஜ் எலியட் அப்படிங்கிறத அப்படி நார்மலாக எழுதணும். இது கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஜார்ஜ் எலியட், ஸ்டெண்டல் அண்ட் மார்க் ட்வைன் but may be useful or less familiar pseudonyms if particularly desirable for online user names. ஓகேவா? இதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். தென் இஃப் யுவர் சோர்சஸ் இன்க்ளூட் ஒர்க்ஸ் பப்ளிஷ்ட் அண்டர் த ஆத்தர்ஸ் ரியல் நேம் and another works published under a pseudonym of the author, either consolidate the entries under the better known name. ஸோ ரெண்டு நேம் இருக்குது. ஒரு நேம் வந்து மார்க் ட்வைனோடது. இது வந்து ஒரு நெட்டு கொஸ்டின் ஆகும். சாமுவல் கிளெமென்ஸ் மார்க் ட்வைனோட ஒர்க்கு, சாரி மார்க் ட்வைனோட பென் நேம். ஸோ மார்க் ட்வைன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒர்க்கை வந்து சாமுவல் கிளெமென்ஸுங்கிற பேர்லேயும் ஒரு ஒர்க்கை மார்க் ட்வைனுங்கிற பேர்லேயும் எழுதியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஒர்க்கையும் மென்ஷன் பண்ணலாம். அப்போது ஒன்றில் வந்து சாமுவல் கிளெமென்ஸ்னு போட்டு ஒன்றில் மார்க் ட்வைன் போடாமல் நீங்கள் அதில் வந்து ரெண்டையுமே கன்சாலிடேட் பண்ணி ஒரு பெட்டர் நோன் நேம், ரெண்டு நேமில் எது போட்டால் வந்து ஆடியன்ஸுக்கு தெரியும் அப்படிங்கிற பேஸ் பண்ணி நேமை வந்து செலக்ட் பண்ணணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தென் இங்கே வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் கண்டிப்பாக நீங்கள் வந்து எழுதணும். Then, if works are published under the author's married or birth name, list each work under the appropriate name. Maybe include cross-reference for both names. ஸோ மேரிட் நேம்ஸ்னு ஒன்று இருக்குது, மேரேஜுக்கு முன்னால் ஒரு நேம்ஸ் இருக்குது அப்படின்னா யூஸ்வலாக கேர்ள்ஸுக்கு இருக்கும். லேடி ஆத்தர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு மேரேஜுக்கு முன்னால் ஒரு நேம் இருக்குது, மேரேஜுக்கு அப்புறமா வந்து ஹபியோட ஃபேமிலி நேமை வந்து அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிப்பட்ட சுச்சுவேஷன்ஸில் வந்து நீங்கள் ப்ராக்கெட்டில் மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் பிஹெச்டி ரிசர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி டவுட்ஸ் வந்ததுன்னா இந்த புக்கை எடுத்து பார்க்கும்போது தெரியணும். ஓகேவா? ஒர்க் சைட்டில் எடுத்து பார்த்தா தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த பேசிக் நாலேஜாவது உங்களுக்கு வேணும். இந்த மாதிரி டவுட்ஸ் வரும்போது எம்எல்ஏ ஹேண்ட் புக்கில் இந்த சாப்டரில் தான் இது இருக்கும், ஒர்க் சைட்டரில் தான் வந்து ஆத்தரோட நேமை வந்து நம்ம சர்ச் பண்ணோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் டைட்டில்ஸ் அண்ட் சஃபிக்ஸஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டைட்டில்ஸ். இன் ஜென்ரல் omit titles, affiliations, சாரி இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டைட்டில் which was given for the author. ஆத்தருக்கு கொடுத்துருக்க டைட்டில் எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒமிட் பண்ணலாம். டிகிரிஸ் இதெல்லாமே வந்து நம்ம ஒமிட் பண்ணலாம். ஆனால் சம்டைம்ஸ் ஒமிட் பண்ண முடியாது. இந்த வால்டர் ஸ்காட் இருக்கார்ல, ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டாரிக்கல் நாவல், இவருக்கெல்லாம் நம்ம வந்து சர் வால்டர் ஸ்காட் அப்படின்னே தான் கூப்பிடுவோம். ஸோ ஒரு சிலருக்கு மென்ஷன் பண்ண முடியாது. இருந்தாலும் நம்ம ஒர்க் சைட்டரில் அதை மென்ஷன் பண்ணும்போது அவரை சும்மா கூப்பிடும்போதே வந்து சர் வால்டர் ஸ்காட் அப்படின்னு தான் எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை நம்ம ஒர்க் சைட்டரில் மென்ஷன் பண்ணும்போது ஸ்காட் கமா வால்டர் இந்த மாதிரி தான். ஓகேவா? இல்லை நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த சஃபிக்ஸ் ஜூனியர் இந்த மாதிரி இருக்கலாம், மார்ட்டின் லூத்தர் கிங் ஜூனியர் அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி இந்த பட்டங்கள் அவங்க வாங்கின பட்டம் இதெல்லாமே வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா மென்ஷன் பண்ணக்கூடாது. ஓகேவா? தென் கார்பரேட் ஆத்தர். Your work may be created by the corporate author or institution. ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூஷனில் இருந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனில் இருந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனில் இருந்து ஒரு ஒர்க்கை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு பப்ளிகேஷன் ஹவுஸில் இருந்து. அதில் வந்து எந்த ஒருத்தவங்க நேமும் தனியாக மென்ஷன் பண்ணல அப்படின்னா அது எப்படின்னு பார்த்துக்கோங்க. கலிஃபோர்னியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், யுனைடெட் ஸ்டேட்ஸ் காங்கிரஸ் ஹவுஸ், இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கன்னியாகுமரி பால்குளம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ்லேருந்து ஒரு புக் பப்ளிஷ் பண்ணாங்கன்னா அதை எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா? இஃப் யூ ஆர் டாக்குமெண்டிங் 2 or more works by the same government,
இது எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 3 ஹைஃபன்ஸ். எப்படின்னா இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் காங்கிரஸ் ஹவுஸ்லேருந்து 3 புக்ஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து. ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் காங்கிரஸ், அடுத்து பாருங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் காங்கிரஸ் செனேட். பார்த்துங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு 3 ஹைஃபன் போட்டிருக்காங்க, ஆமாவா இல்லையா? ஸோ அடுத்து வந்து காங்கிரஸுக்கு ஒரு 3 ஹைஃபன் போட்டிருக்காங்க. அடுத்து கீழே பார்க்கும்போது யுனைடெட் ஸ்டேட்ஸ் மட்டும்தான் வருது. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக எழுதும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஹைஃபன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தென் பிலோ ஆர் சம் ஆஃப் தி சாம்பிள் என்ட்ரிஸ் ஆஃப் கவர்மெண்ட் பப்ளிகேஷன். கொஞ்சம் சாம்பிள் என்ட்ரிஸ் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. Then at the end of the entries for congregational publications, you may optionally include the number and sessions of Congress, the chamber. So, நம்ம மீட்டிங்ஸ் இருக்குல்ல, மீட்டிங்ஸை வந்து கம்பைல் பண்ணி ஒர்க்காக பப்ளிஷ் பண்ணும்போது அதோட செஷன், எந்த செஷன் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இயரோடு அதை மென்ஷன் பண்ணணும். அது நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், நமக்கு அது வராது. நமக்கு ஹிஸ்டாரிக்கல் ஓரியன்டாக ஒரு ரிசர்ச் நமக்கு இல்லை, ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். நம்மளுடைய ரிசர்ச் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ வேணுன்னா இதை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். தென் டைட்டில்ஸ். Title should be stated in a full in the works cited list. எப்படி புக்கில் இருக்கோ அதே மாதிரி டைட்டில் இருக்கணும், இன்க்ளூடிங் எனி சப்டைட்டில்ஸ். சப்டைட்டிலோட என்ன இருக்கோ, சப்டைட்டில் அந்த டைட்டில் எந்த டைட்டில் என்ன டைட்டில் இருக்கோ அப்படி இருக்கணும். regardless or where title appears in your project. The main text of the year, the main text are in the works cited list. It is capitalization, punctuation, presentation in italics or in quotation mark. ஓகேவா? முன்னால் தான் அண்டர்லைன் பண்ணுற ஒரு கான்செப்ட் இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து கொட்டேஷன் மார்க் சொல்லியிருக்காங்க. புரியுதா? 2016 வந்துச்சுன்னு நினைக்கிறேன் இந்த எம்எல்ஏ ஹேண்ட்புக் 8th எடிஷன். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க கொட்டேஷன் மார்க் ஆர் இட்டாலிக்ஸ். அதுக்கு முன்னால் வரைக்கும் அண்டர்லைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க டைட்டில். ஆனால் இப்போ கண்டிப்பாக என்ன பண்ணணும், கொட்டேஷனில் இல்லைனா இட்டாலிக்ஸில். பெட்டர் நீங்கள் வந்து உங்களுடைய ரிசர்ச் பண்ணும்போது ஷுட் பி இன் இட்டாலிக்ஸ், கண்டிப்பாக இட்டாலிக்ஸில் தான் இருக்கணும். ஓகேவா? தென் இன்ட்ரோடக்ஷன், ப்ரிஃபேஸ், ஃபார்வேர்டு, ஆஃப்டர்வேர்டு. ஸோ ஒரு புக் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட்டில் ப்ரிஃபேஸ் இருக்கும், இல்லைனா இன்ட்ரோடக்ஷன் இருக்கும், இல்லைனா ஃபார்வேர்டு இருக்கும், ஏதாவது ஒரு ஒன்று இருக்கும். ஸோ அதுலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு கான்செப்ட் எடுத்திங்கன்னா எந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஆத்தர் நேமுக்கு அப்புறமா அந்த ப்ரிஃபேஸுங்கிறத கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இந்த எக்ஸாம்பிள் கண்டிப்பாக எழுதுனா ஆத்தர் நேமுக்கு அப்புறமா அந்த ப்ரிஃபேஸுங்கிறத கொடுத்து அந்த புக்கோட நேம் கொடுத்துருக்காங்க. தென் the descriptive term remains capitalized if needed in the text citation but lowercase if used in text discussion. Then if the introduction preface ஓகே, இது வந்து நம்ம நார்மலாக இதுக்கு எக்ஸாம்பிள் எழுதும்போது, டைட்டிலுக்கு எக்ஸாம்பிள் எழுதும்போது இப்படி ஏதாவது ஒரு ஒர்க் சைட்டடாக ஃபுல்லாக எழுதிட்டு இங்கே பாருங்கள், இந்த டபுள் ப்ராக்கெட்டுக்குள்ளே கொடுத்துருக்காங்களா, இதை வந்து ஹைலைட் பண்ணி எக்ஸாமுக்கு எழுதணும். ஓகேவா? ஸோ 2-3 எக்ஸாம்பிள் இதுக்கு படித்து வச்சுக்கோங்க. டைட்டில்ஸுக்கு ஆத்தருக்கும் அப்படி தான், டைட்டில்ஸுக்கும் அப்படி தான். ஓகேவா? டைட்டில் ஆத்தர்னு போட்டு கொஞ்சம் கான்செப்ட் எழுதிட்டு ஒரு 2-3 எக்ஸாம்பிள், அவ்வளோ போதும். ஓகேவா? தேங்க்யூ.